பொது இடத்துல ஒரு ஊடக நண்பர் மதுரை எம்எல்ஏ முஸ்தபா கிட்ட கேட்கிறாங்க, அதாவது உதயநிதியை சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு, அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு. அவர் என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, நாங்கள் பெரியாரை வச்சுக்கிறோம், அம்பேத்கரை வச்சுக்கிறோம், ஆனா சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக தான் களத்தில் இறங்கி இருக்கிறோம்னு. நீங்க யாரை வேணாலும் வச்சுக்கங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா உங்களுடைய பழக்கமே அப்படிதான். மதவெறியோட இருக்கக்கூடிய இந்த முஸ்தபா மீது இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கல. அதாவது சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். ஆனா இஸ்லாம் மதத்தை பேசுறதுக்கு இந்த எம்எல்ஏக்கு யோகியம் கிடையாது. கிறிஸ்துவ மதத்தை பேசுறதுக்கு இந்த எம்எல்ஏக்கு யோகியம் கிடையாது. சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க களத்தில் இறக்கி இருக்கிறோம்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது முழுக்க முழுக்க இந்து மதத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லிதான் திமுக வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் உள்ள வர முடியாத சூழ்நிலைய மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த மதுரை எம்எல்ஏ பேசியிருக்கக்கூடிய கருத்து இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது இருக்கு. உடனடியாக விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணணும், இல்லைன்னா பொது வழியில அவர் மன்னிப்பு கேட்கணும். என்ன காரணம்னா, நீங்க பதவி ஏற்கும் போது சரிசமமா நாங்க இருப்போம், எல்லா மதத்துக்கும் சரிசமமா நாங்க இருப்போம் சொல்லிக்கிறீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க கண்டுக்கல, அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கல. உடனடியாக இது போல மதவெறியோடு இருக்கக்கூடிய எம்எல்ஏ முஸ்தபாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சட்ட ரீதியில நடவடிக்கை எடுத்து அவர் மீது, உதயநிதி மீதும் முஸ்தபா மீதும் சட்ட ரீதியில நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்பது இந்த நாட்டில் நான் பதிவு செய்கிறேன். வந்தே மாதரம்.